மருந்து நம் நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ஆனால் அதிலிருந்து பல உபாதைகளுக்கு ஆளாகி பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். எனவே அந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள பல புதிய மூலிகைகள் நம் நாட்டில் விளைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மூலிகைகளை எவ்வாறு நாம் உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அந்த மூலிகைகளை பற்றிய விளக்கங்களையும் நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பொதுவாக குளிர் நிறைந்த பிரதேசங்களில், குறிப்பாக பனி அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய ஒரு வகையான மர வகை தாவரம். கூம்பு வடிவமாக இருக்கும். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் கூட பார்த்தோன்னா பச்சை பச்சை இலையாக இருக்கும். நல்ல கூம்பு வடிவமாக வளரக்கூடிய மரமாக இருக்கும். பைன் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம கிட்டார் செய்யக்கூடிய அந்த ஒரு மரம் வந்து பைன் மரம் தான் சொல்லுவாங்க. ஃபர்னிச்சர்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் நிறைய ஃபர்னிச்சர் செய்வதற்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு மரம் வந்து இந்த பைன் மரம். தமிழ்நாட்டிற்கு நேட்டிவாக இல்லாத ஒரு மரமாக இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு நேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மரம் இந்த பைன் மரம். பைன் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அது வந்து பூக்காமல் காய்களை உண்டாக்கக்கூடிய ஒரு வகையான மரம். பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக வளரக்கூடிய மரம். 1000 வருடம் 500 வருடம் வரை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வகையான மர வகை தாவரம் இந்த பைன் மரம். பொதுவாக நீங்கள் பெங்களூர் போனால் கூட நிறைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா உயரமாக ரொம்ப அழகுக்காக வளர்த்துருப்பாங்க. பச்சை நிறமாக நீண்டு வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். இந்த பைன் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காய், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மாலிகுல்ஸை வந்து இன்றைக்கு நிறைய மருந்துகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக இந்த டினைட்டிஸ்ன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த டினைட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் இதற்கு வந்து கர்ணநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காதில் ஒரு கொயின்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. யாராவது பேசும்போது ஆரம்ப நிலைமையில் பார்த்திங்கன்னா சத்தம் இருக்கக்கூடிய நேரங்களில் அந்த சத்தம் நம்ம காதுகளுக்கு கேட்காது. ஆனால் ராத்திரி படுக்கிறோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமைதியாக இரவு நேரத்தில் கண்ணை மூடிட்டு படுத்தோன்னா உடனே கொயின்னு அந்த சத்தம் கேட்கும். தூங்கவே முடியாது. கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா, யாராவது பேசும்போது கூட நமக்கு அந்த சத்தம் கேட்காம போய் கடைசியில் நம்மளுடைய கேட்கும் திறனை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வைத்தியர்கள்கிட்ட போய் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய சிறப்பு மருந்துகள் என்ன, அந்த மருந்துகளுடைய தாத்பரியம் என்ன, மருத்துவ ரீதியாக அந்த மருந்துகள் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருந்தது. 1999 2002 வரையிலும் இதை தான் செஞ்சிட்ருந்தோம். இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 வைத்தியர்களை பார்த்து அவர்களுடைய முறைகளை கற்றுக்கொண்டிருந்தேன். அந்த வகையில் நான் நார்த் இந்தியாவுக்கு போகும்போது, குறிப்பாக டார்ஜிலிங்னு சொல்லக்கூடிய அந்த குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர்கிட்ட பார்த்திங்கன்னா காது நோயோட ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு அவரை சொல்லுவாங்க. ஏன்னா டெய்லி காலையில் பார்த்தா அவர் வீட்டில் ஒரு 200 பேர் நிற்பாங்க. அவருக்கு வந்து காது வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா நேராக அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த குறிப்பாக வட இந்தியாவிலேயே பெரும் பெரும் ஆட்கள் அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக அவரோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ணநாதம் சொல்லக்கூடிய டினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தான். இந்த டினைட்டிஸ் பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மாடர்ன் மெடிசனில் இன்றைக்கு மிகப்பெரிய மருந்துகள் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து மியூசிக் ஏதாவது ஒன்று வச்சுட்டு ராத்திரியில் படுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மியூசிக் ஆன் பண்ணிட்டோன்னா அந்த சத்தம் லேசாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த காதில் கத்துறதோட வாய்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரைகளை கொடுத்துருவாங்க. நேரடியாக தூக்க மாத்திரை போட்டு படுத்திங்கன்னா உணர்ச்சிகளே இல்லாமல் அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அந்த வைத்தியர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு காய்கள் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா கூம்பு வடிவத்தில் இருக்கும். அந்த காய் அதை வந்து எடுத்து நல்லா நறுக்கிட்டு அதை வந்து முறைப்படுத்தப்பட்டு அவரோட ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பவுடராக, அதாவது ஒரு சாம்பல் மாதிரி அதை பண்ணிவிட்டு அந்த சாம்பல் வந்து உள்ளுக்கு மருந்தாக அவர் வந்து அந்த காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த மருந்தாக கொடுக்குறாரு.
சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாம்பலை எடுத்து சிறிதளவு எண்ணெயில் போட்டு ப்ராசஸ் பண்ணி தேவைப்பட்டால் 1 சொட்டு 2 சொட்டு காதுக்குள் விடக்கூடிய ஒரு எண்ணெயாக அவர் கொடுக்குறாரு. இதுதான் அவர் பண்ண ப்ராக்டிஸ். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, இந்த டினைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்க முடிஞ்சது. நான் அவர் கூட ஒரு 3 மாதம் வரையிலும் இருந்தேன். அந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட்டடாக அந்த பேஷண்ட்ஸ் வரும்போது நான் வந்து வழக்கமாக காது செக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்ன இருக்கோ மாடர்ன் மெடிசனில் அதை வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது மருத்துவ ரீதியாக அதில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்ததை கண்டுபிடிக்க முடிந்தது. இன்றைக்கு டினைட்டிஸ் சம்மந்தப்பட்ட கர்ணநாதம்னு சொல்லக்கூடிய அந்த காதில் கொயின்னு கேட்கக்கூடிய ஒரு சங்கு காதில் வச்சு ஊதுனா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட், அந்த காய்கள்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அது உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாகும், காதில் விடக்கூடிய ஒரு சொட்டு மருந்தாகவும் உபயோகப்படுத்தப்படும் போது அந்த டினைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நன்றாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை நோய். அதே வந்து டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வைத்தியர், அவர்கிட்ட நான் அந்த டாக்குமெண்டேஷனுக்காக, இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்காக பண்ணது. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து இதே பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை என்ன பண்ணுறாருன்னா தீர்க்க முடியாத சர்க்கரை நோய்களுக்கு மருந்தாக கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. அவரும் அவரோட ஓன் மெத்தடில் இந்த காய்களை நறுக்கி அதையும் வந்து பவுடர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை நோயுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல், ஏன்னா அங்கெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கேசஸ், அதாவது ஒரு நாளைக்கு 50 யூனிட் 70 யூனிட் 100 யூனிட்டை வந்து அவங்க இன்சுலின் போட்டுட்ருப்பாங்க ஊசி. ஆனால் அவங்களுக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்லே இருக்காது. ஸ்டில் அவங்களுக்கு 200 இருக்கும், 110 சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த 100 அப்படிங்கிற ஒரு எண்ணே இருக்காது. 200 400 300 200 இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பவுடரை ஒரு தேக்கரண்டி எடுத்து காலை மதியம் இரவு 3 வேளைக்கு முன்னாடி சாப்பிட்டு அதன் பிறகு அவர் சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்திலே சர்க்கரை படிப்படியாக குறைந்து 200 100 அப்படின்னு வர ஆரம்பித்ததை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த பைன் மரத்துடைய காய்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபாரினில் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். நம்ம ஊர்லேயும் இப்போ பிரசித்தமாகிட்டுருக்குன்னு சொல்லலாம். இயற்கையான முறையில் ஒருத்தருடைய ஃபிசிக்கல் எபிலிட்டியை எப்படி அதிகப்படுத்துறது. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கார், அவருக்கு வந்து உடற்பயிற்சி எடுத்துக்கிறாரு, மருந்துகள் சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. இன்னும் அவருடைய திறனை எப்படி இயற்கையான முறையில் அதிகரிக்க முடியும். அதே போல் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார், எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும். சார் என்னோடய பையன் வந்து ஒரு பெரிய பேட்மிண்டன் சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறேன், இயற்கையான முறையில் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதற்கு இந்த பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா, யூரோப், நெதர்லாண்ட்ஸ், ரஷ்யா இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இன்றைக்கு மாத்திரைகளாகவே கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 60 மாத்திரையே பார்த்திங்கன்னா $100 சொல்லுவாங்க. $100 நம்ம காசு கிட்டத்தட்ட 6500 7000 ரூபாய் வருது. ஆனால் அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஒரு ஃபிசிக்கல் எபிலிட்டியில் ஒரு நல்ல சேஞ்ச் வரதை பார்க்க முடிந்தது. ஏன்னா இன்றைக்கு ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் மாத்திரைகளை அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களுடைய உணவுடன் சேர்ந்து ஊட்டச்சத்து மாத்திரைகளாக கொடுப்பதை நாம் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃபிசிக்கலாக நம்மளுடைய எபிலிட்டியை அதிகப்படுத்த உதவுகிறத பார்க்க முடிகிறது. ஆயுர்வேதத்தில் அதுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து அதிலிருந்து வரக்கூடிய ஆவியை மட்டும் கண்டென்ஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து ஒரு உணவாக உட்கொள்ளக்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அரசர்கள்லாம்
ஒரு இரவுக்கு 2 பெண்கள் 3 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுகபோகமாக இருக்கும்போது அவர்களுடைய உடல் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லி அந்த குறிப்புகளை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பைன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய அளவில் ஆண்மைத்தன்மையில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. எனவே நேயர்களே, இந்த பைன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்களுக்கு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் மற்றும் இம்பொட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண்மை குறைபாடுகளுக்கு, அதே போல் இயற்கையான முறையிலேயே உடலுடைய ஃபிசிக்கலுடைய ஒரு ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதைவிட முக்கியமாக கர்ணநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டினைட்டிஸ், காதில் சங்கு ஊதுவது போல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த 3 பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை மருந்துன்னு சொல்கிறத விட உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் வட இந்தியாவில் பார்த்தோம்னா இதை உணவாகத்தான் உட்கொள்கிறாங்க. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு உணவாக உட்கொண்டு வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நாள்தோறும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளையும் அவற்றையிலிருந்து நம்மை ஒதுக்கி விடாமல் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தை வாட்டி வதைக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம் கண்ணுக்கு தெரியாமல் நம் முன்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கான அநீதிகளையும் மக்கள் படுகிற துயரங்களையும் கூட நாம் இந்த நிகழ்ச்சியில் மிக விரிவாக நாம் பேசி வந்திருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நாம் இங்கே பேசலாம். முக்கியமாக கடன் சுமை. அதாவது சமீபத்தில் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது தமிழகத்தினுடைய கடன் தொகை என்பது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியை நெருங்கிவிட்டதை மிகுந்த கவலைக்குரிய ஒரு செய்தியாக நாம் பார்த்தோம். அதை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களும் கூட முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த கடன் சுமை அதிகரிக்க அந்த கடன் சுமை என்பது மக்களுடைய வாழ்க்கையை மிக வெகுவாக பாதிக்கிறது என்பதை பலரும் உணர்வது கிடையாது. மாறாக அரசு தானே கடன் வாங்குகிறது, அரசு கடன் வாங்குவதனால் மக்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது என்கிற ஒரு பார்வை பொதுவாக பொதுமக்களிடம் இருக்கிறது. ஆனால் அரசு வாங்கக்கூடிய கடன் என்பது அது மிகப்பெரிய அளவிற்கு மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. அதை பற்றி நாம் பின்னால் பேசலாம். மாறாக மக்களுடைய கடன் சுமை எப்படி ஒரு வரவை விட அதிகமாக அரசு கடன் வாங்குகிறதோ, அல்லது வருவாய் பற்றாக்குறை என்பது அரசுக்கு எப்படி அதிகரிக்கிறதோ அதே அளவிற்கு இன்றைக்கு மக்களிடமும் இதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மக்களுடைய கடன் சுமை என்பது இன்றைக்கு பெருமளவு அதிகரித்திருக்கிறது என்பதை பல்வேறு விதமான ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒவ்வொரு தனி மனிதனும் வாங்கக்கூடிய கடன்கள் தனிப்பட்ட முறையில் அது பெருமளவிற்காக மாறியிருப்பது மட்டுமல்ல, இந்த முறைசாரா கடன்கள், அதாவது வங்கிகள் அல்லாத அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அல்லது தனி மனிதர்கள் கொடுக்கக்கூடிய கடன்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வர்த்தகமாக இங்கு மாறியிருப்பதை தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கடன் என்கிற ஒரு விஷ வட்டத்தில் மக்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த எப்படி இன்றைக்கு கடன் சுமை ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நாசகார ஒரு வலைப்பின்னலாக மக்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கு கந்து வட்டிக்கு கடன் கொடுப்பது என்பது அல்லது மிக அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பது என்பது ஒரு தொழிலாக வளர்ந்திருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு 4% வட்டி, 5% வட்டி, ஏன் 6% வட்டி கூட வாங்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது நீங்கள் உதாரணமாக ஒருவரிடம் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் கடனாக வாங்கினால் மாதம் அவருக்கு 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கூட வட்டியாக செலுத்த வேண்டியிருக்கிறது. இது 10% வரைக்கும் கூட இந்த வட்டி தொகை செல்கிறது என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒருவரிடமிருந்து கடன் வாங்கி குறைந்த வட்டிக்கு வாங்கி அதை அதிக அளவிற்கு வட்டிக்கு விடுகிறார்கள். அதே போல் வட்டி தொழில் செய்வது என்பது இன்றைக்கு பரவலாக இந்த கந்து வட்டி தொழில் என்பது பரவலாகிவிட்டது. நிறைய பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது உண்மையில் பணத்தை சுலபமாக பெருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. மக்கள் ஏன் இந்த அளவிற்கு கடன் வாங்குகிறார்கள் என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த கடனுக்குள் யார் அதிகம் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் பெரும்பாலும்
விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள், அடித்தட்டு மக்கள் இவர்கள்தான் பெருமளவிற்கான இந்த நேரடி அந்த கடன் சுமை அல்லது அமைப்பு சாரா கடன்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு அளவிலான இந்த கடன் கொடுப்பது, வட்டிக்கு கடன் கொடுப்பது என்கிற தொழில் பெருமளவிற்கு இன்று தமிழகத்தில் விரிவடைந்திருக்கிறது. அதாவது இது எந்த அளவிற்கு இந்த கடன் சுமை அதிகரித்திருக்கிறது என்றால், கடந்த 15 வருடங்களில் மக்களுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விவசாயிகள் என்பவர்கள் கடன்களை கட்ட மறுக்கிறார்கள், ஏழை மக்கள் கடன்களை கட்ட மறுக்கிறார்கள் என்றெல்லாம் காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி ரூபாயை வரி ஏற்பு செய்கின்றன. அவற்றை வசூலிக்க முடியாத கடன்கள், வரா கடன்கள் என்று சொல்லி இங்கே வங்கிகள் அவற்றை தள்ளுபடி செய்து விடுகின்றன. ஆனால் ஏழை விவசாயிகள் வாங்கக்கூடிய கடனுக்கு மிகப்பெரிய அளவிற்கான கொடுமைகளை அவர்கள் மீது இழைக்கிற போது இங்கே இருக்கக்கூடிய வங்கிக் கொள்கை என்பது முற்றிலுமாக எளிய மக்களுக்கு எதிரானது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு கல்வி கடன் என்பது கூட ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சுமையாக, தண்டனையாக இன்றைக்கு மக்களிடம் மாறிவிட்டது. என்று கேட்டால், இந்த கல்வி கடன் என்பது இன்றைக்கு மாணவர்கள் படிப்பதற்கு கல்வி கடன் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாணவர்கள் இந்த கடனை எங்கிருந்து திரும்ப கட்டுவார்கள்? படித்துவிட்டு வந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்தால் தானே இந்த கடனை அவர்களால் கட்ட முடியும். அப்படி அவர்களால் கட்ட முடியாமல் போகிற போது அதற்காக அவர்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுப்பது, அவர்களை அவமதிப்பது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருந்தபோது மகளிர் சுய உதவி குழுக்கள் மிக சிறப்பாக செயல்பட்டன. நிறைய வங்கிகள் அரசினுடைய வழிகாட்டுதலில் அவர்களுக்கு கடன்களை பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன்களை கொடுத்தன. அந்த கடன்களை திருப்பி வசூலித்து கட்டுகிற பொறுப்பை பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டன. அவர்கள் வழியாக ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மிக சிறப்பாக செயல்பட்டன. வங்கிகளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது. விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் மிக வலிமையாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் அதற்கு பின்னால் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி 2017 வந்தபோது இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை ஒழித்து கட்டுகிற விதமாக அவற்றை ஒரு தேசியமயமாக்கினார். அவற்றை தேசியமயமாக்கப்பட்ட வேறொரு அமைப்பிற்கு இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை மாற்றினார். அந்த அமைப்பின் அதன் காரணமாக வங்கிகள் இவர்களுக்கு கடன் கொடுப்பதை நிறுத்திவிட்டன. இதிலிருந்து தொண்டு நிறுவனங்கள் விலக்கப்பட்டு விட்டன. இப்படியாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு திட்டத்தை அதிமுக அரசு ஒழித்து கட்டியது. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மக்கள் தொடர்ந்து வங்கிகள் கடன் கொடுக்க மறுப்பதனால் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக தொடர்ந்து கந்துவட்டிக்காரர்களிடம் கடன் வாங்குகிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு அந்த கந்துவட்டி கொடுமையின் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கான துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் மிக துயரமான ஒரு நிலை என்பது இன்று இந்த கடன் சுமை மக்களை வாட்டி வதைக்கிறது. ஆனால் அரசு வாங்கக்கூடிய கடன்களுக்காக அரசு மேலும் மேலும் வரிகளை மக்கள் மேல் விதிக்கிறது. இதன் காரணமாக விலைவாசி உயர்கிறது, மக்களிடமிருந்து அவருடைய செலவு உயர்கிறது. இதன் காரணமாக மேலும் மக்கள் கடன் வாங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழல் நீடிக்கும் வரை தமிழக மக்களுக்கு எந்தவிதமான நிம்மதியும் இருக்கப் போவதில்லை. ஒரு மிகப்பெரிய கடன் வலை அவர்களை நெரிக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் வருத்தத்துடன் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதனைகள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமையானது. அந்த சாதனைகளை பற்றி சாதனைகள் படைத்தவர்களிடமிருந்து நாம் அறிந்து கொள்ளும் போது அது நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. எனவே இன்று என்ன சாதனையாளர்கள் நம்மிடையே வந்து பேசவிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பழக்க வழக்கங்களை நெறிப்படுத்துவதற்கான பயிற்சியாளர் திருமதி சரண்யா. பழக்க வழக்கங்களை நெறிப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எத்தனையோ பிரச்சனைகளோட சின்ன வயசுலேயே நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் இந்த ஆட்டிசம் சொல்கிற இந்த பழக்க வழக்கங்கள் குறைபாடு உள்ளவங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே காலதாமதமாகுது. பெற்றோர்களாலேயும் ஒரு சில நேரத்துக்கு அப்புறமா அவங்க கைவிடப்படுறாங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே இதற்கான ஒரு பயிற்சிங்கிறது எவ்வளோ தேவை, அதை எப்படி இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பழக்க வழக்கங்களை நெறிப்படுத்துவதற்கான பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஆட்டிசம் சில்ட்ரன் அவங்கள மையமாக வச்சு தான் முழுக்க முழுக்க பயிற்சி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் ஒரு பொறுப்புலையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு சமூக சேவகராக ஒரு பெரிய ஒரு பணியை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை வந்து இந்த வயசில் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு எடுத்து பண்ணணும்
அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆறுதலான விஷயம். அதையெல்லாம் தாண்டி இந்த ஆட்டிசம் சில்ட்ரன் அப்படின்னு வரும்போது இதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை. எப்போ இது ஒரு குறைபாடு உள்ள குழந்தையாக மாறுதுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கே காலதாமதமாகுதுன்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். நகர்ப்புறங்களையோ இல்லை வெளிநாடுகளையோ அது ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து பொள்ளாச்சி அந்த ஊர் பக்கத்துலேருந்து வரீங்க, அங்கேயும் வந்து நிறைய பேர் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னாலும் ஆனால் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அப்படி தெரிஞ்சு வரவங்களுக்கு அதை நெறிப்படுத்தி சரியான ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள மாற்றி நிறைய பேரோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்ற முறையில் இன்றைக்கி இந்த சமூகத்தில் இந்த பிரச்சனை சார்ந்த முழுமையான விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் மேடம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அமைப்பு உருவான விதம், இதில் உங்களுடைய பங்களிப்பு, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள், இதோட ஆரம்பம் பற்றி பேசலாம் மேடம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு MBA படிச்சுட்டு என் ஹஸ்பண்டோட அமெரிக்கா லண்டன்ட்டு நல்ல ஜாலியாக இருந்தேன். எங்கள் அம்மா வந்து 16 இயர்ஸாக சரணாலயம்ங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஆதரவற்ற குழந்தைகள், HIV பாசிட்டிவ் சில்ட்ரன், அபேண்டன்ட் மென்டலி இல் அடல்ட்ஸ் இல்லையா, மூளை வளர்ச்சி கம்மியான அடல்ட்ஸ், அவங்க எல்லாத்தையும் வந்து ரோட்டில் யார் அபேண்டன்டாக இருந்தாலும் ஆதரவற்று இருந்தாலும் எடுத்து நாங்கள் பராமரிப்போம். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வரலான்னு முடிவு பண்ணோம். நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற முடிவில் இருந்தோம். அப்போது வந்து பார்த்தப்போ அம்மா சொன்னாங்க, சரி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், இந்த சைடு ஒன்றுமே இல்லை, நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறையா பேர் இருக்காங்க இந்த மாதிரி, சரி ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது, சரி ஸ்கூல் தானே அதனால் என்ன, எல்லா ஸ்கூல்ஸ் மாதிரியும் ஒரு 4-5 ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸை போட்டு எல்லா ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மாதிரியும் பண்ணலான்னு பார்த்தா ஆட்டிசம்க்குங்கிற ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கிற ஒரு சென்டர், லைக் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற ஒரு சென்டர்னு எங்கேயும் இல்லை. எல்லாரும் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் போட்டாலும் அவங்க வந்து மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைகளையும் ஆட்டிசமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆட்டிசம் குழந்தைங்க வந்து மூல வளர்ச்சி கரெக்டாக இருக்கும், ஆனால் அவங்க பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இதையும் அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால ட்ரைனிங் ஒழுங்காக கொடுக்க முடியல. ஸோ நான் நிறைய ரிசர்ச் பண்ணி மறுபடியும் அது என்னென்ன படிக்க முடியும்னு பார்த்தா ABA தெரப்பி அப்படின்ட்டு ஒரு தெரப்பி இருந்தது. அதுதான் வந்து அமெரிக்காவில் சயின்டிஃபிக் வேல ப்ரூவ் பண்ணி அதுதான் ஒன்லி தெரப்பி ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் ஒரு லிமிட்டட் டைமில் கொடுக்க முடியும். ஸோ அந்த தெரப்பியை நான் மறுபடியும் எல்லாம் படிச்சுட்டு வந்து மறுபடியும் சென்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா இந்தியாவில் மொத்தம் 30 பேர் தான் இருக்கிறாங்க இந்த தெரப்பி பண்ணவங்க. ஸோ டிமாண்டு ஜாஸ்தி, ஆனால் வந்து தெரப்பிஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஆட்டிசம்ங்கிற அவேர்னஸே இல்லை. ஸோ எங்கள் சென்டருக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து வராங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, கனடாவிலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, சென்னையிலேருந்து வராங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து விரல் விட்டு எண்ணிரலாம் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஆட்டிசம்ங்கிற வேர்டே அங்கே யாருக்கும் தெரியாது, அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த குழந்தைங்க என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் சரி நார்மல் ஸ்கூலில் விட்டுட்டா பழக்கங்கள்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நார்மல் ஸ்கூலில் போட்டால் என்ன ஆகுது, ஒரு 10 வயசு வரைக்கும் ஸ்கூல் பொறுத்துக்கும், அந்த குழந்தை அடித்தாலோ விளையாடாமல் இருந்தாலோ படிக்கலைனாலும். ஸோ 10 வயசுக்கு மேலே மெதுவாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி குழந்தை இங்கே ஒத்து வராது, வேறு ஸ்கூலுக்கு மாற்றுங்க. எந்த ஸ்கூலும் எடுக்காத போது எங்களை மாதிரி ஒரு ஸ்பெஷல் சென்டர் வரும்போது என்ன ஆகுதுன்னா எந்த ஸ்பெஷல் ஸ்கூல்லையும் விடும்போது அந்த குழந்தைகளை வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10 வயசுக்கு மேலே வந்தாங்கன்னா ட்ரைனிங்கே இல்லாமல் 10 வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணோம்னா 5 வயசுக்குள்ளார வந்து ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலிங்க்கு அனுப்புறதுக்கு ஃபுல் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, 22 வயசாச்சு என் பையனுக்கு, இத்தனை நாள் நான் ட்ரைனிங் கொடுக்கல, இப்போ என்னை போட்டு அடிக்கிறாங்க போது டூ லேட், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரைனிங்கே இல்லாமல் எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கு தெரியும் சென்டருக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்லேயே வந்து ஒரு நர்ஸை வச்சு பார்த்துட்டு அந்த குழந்தை அடிக்கும், ஒரு ட்ரைனிங் எதுவும் இருக்காது, ஆனால் காசு நிறையா இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்க, ஒரு கார்டியன்ட்ட டெபாசிட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. ஸோ கொடுக்கும்போது என்ன, கார்டியன் எத்தனை நாள் பார்ப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை நாள் அடி உத வாங்க முடியும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அப்படி ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா பேச தெரியாது அவங்களுக்கு, எங்கேருந்து வரோன்னு சொல்ல தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பொள்ளாச்சி மாதிரி ஒரு ஊரில் வந்து இறங்கும் போது சரணாலயம்ங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நாங்கள் எடுத்துக்கிறோம். ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க, ஸோ நாங்கள் எடுத்துப்போம். ஆனால் உத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஆட்டிசம் இருக்கும்,
ஒழுங்காக ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து நிறைய ஆட்டிசம் அவேர்னஸ் விழிப்புணர்வு நிறைய பண்ணிகிட்ருக்குறோம் கோயம்புத்தூர் சைடு. இப்போவும் கூட April 2 வந்து கோ ப்ளூ ஃபார் ஆட்டிசம்ங்கிற ஒரு தீமில் ரயில்வே ஸ்டேஷன், பெல் டவர் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ப்ளூ லைட்ஸாக மாற்றி மக்களுக்கு ஓகே ஆட்டிசம்ங்கிற ஒரு வேர்டு இருக்குது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு வரோம். கண்டிப்பாக மேடம், ரொம்ப பெரிய ஒரு சேவை தான் இது. இந்த மாதிரியான ஒரு குறைபாடுகள் தெரியாமலே 20-25 வயசு வளர்ந்துடுறாங்கன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதற்கான மறுவாழ்வு அப்படின்னும் போது நீங்கள் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆட்டிசம் பற்றியே புரிதலே இல்லாமல் இருக்கிறதுனால இதை பற்றியே நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம். பொதுவாக மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கும் ஆட்டிசம் சைல்டுக்கும் என்ன மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்குங்க? ஸோ ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ம்போம். பிரெயினில் இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் அது வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கும், டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து மென்டலி சேலஞ்ச்டு, மென்டலி ரிட்டார்டுங்கிறனால அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. மென்டலி சேலஞ்ச் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை 10 வயசுல இருக்கும், ஆனால் IQ 2 வயசு குழந்தை மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா பேசும் பழகும் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்க வந்து பேசுறது, தான் நினைக்கிறத வெளியே சொல்றதோ இல்லை வந்து தன் தேவைகளை கேட்கறதுக்கோ கஷ்டப்படுவாங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும், ஆப்பிளை பார்த்தா இதுதான் ஆப்பிள்னு சொல்லணும், அந்த இதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒரு கூட்டத்தில் பழகுறது, எப்படி ஒரு ஸ்கூலில் விட்டால் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, எப்படி கிளாஸில் உட்காந்துருக்கிறது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க என் பையன் வந்து கூட்டத்தில் உட்கார வச்சா போய் தனியாக போய் உட்காந்துக்கிறான், ஸ்கூல் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் ஆட்டிசம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவ் பண்ணதையே திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃபேனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் வந்து கையில் ஒரு குச்சி கிடைச்சா ஆட்டிகிட்டே இருக்கிறது, மேலேயும் கீழேயும் ராக் பண்ணிகிட்டே இருக்கு, பாடி மூவ்மெண்ட் ராக் பண்ணிகிட்டே இருக்கிறது, கையை வந்து ஹேண்ட் ஃப்ளாப்பிங் கையை உதறிட்டே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் ஆட்டிசம். ஆனால் 2 குழந்தைங்க ஆட்டிசமில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இது வேரி ஆகும். ஒரு குழந்தை ஆப்பிளுங்க அதுக்கு மேலே பேச தெரியாது, ஒரு சென்டென்ஸாக பேச தெரியாது, இன்னொரு குழந்தைக்கு சுத்தமாகவே பேச தெரியாது, ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை சுத்தமாகவே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் ஆட்டிசம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இந்த சிம்டம்ஸில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும் உங்கள் குழந்தைக்கு அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். நிறைய பேர் நினைப்பாங்க நார்மல் ஸ்கூல் அனுப்பிச்சிடலாம் மெதுவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. 6 வயசுக்கு மேலே ஸ்கூல்ஸும் எடுத்துக்காது, ரொம்ப குறும்பு பண்ணால். ஸோ இட் பிகம்ஸ் டூ லேட். ஸோ இதுதான் வந்து ஆட்டிசம்க்கு ஐ கான்டாக்ட் இல்லைனாலே ஃபஸ்ட்டு வந்து அது ஃபஸ்ட்டு அறிகுறி. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறியிலேயே நம்ம வந்து பெற்றோர்கள் முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்களுக்குள்ளே போயிடணும். இப்போது எந்த ஸ்டேஜில் ஒருவேளை நல்ல அவேர்னஸ் இருக்கிற பெற்றோர்கள் 1 வயசு 2 வயசுலேயே இதை கண்டுபிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவங்களுக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது சொல்லுவீங்க? ஸோ ஒரு 2 வயசில் ஒரு எங்களை மாதிரி ஒரு அமைப்புக்கு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ட்ரைனிங் கன்சிஸ்டண்ட்டாக, ஏன்னா ட்ரைனிங்கிறது இப்போ எங்கள் அமைப்பில் வந்து 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கொடுப்போம், 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாள். நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, குழந்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், வீட்டில் நாங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், நீங்கள் என்னமோ இங்கே சொல்லிக் கொடுங்க அவ்வளோதான். ஆனால் இது எப்படி 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் மட்டும் சொல்லி கொடுத்தா எப்படி பழக்கங்கள் மாறும்? ஸோ நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து பேரண்ட்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ பேரண்ட்ஸும் அதே இதை வீட்டில் ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அபவுட் இது வரைக்கும் போன வருஷம் நாங்கள் 5 குழந்தைகளை நார்மல் ஸ்கூல் அனுப்பிச்சிருக்கோம். இந்த வருஷம் மறுபடியும் 4 குழந்தைகள் அனுப்புகிறோம். ஆனால் இவங்க எல்லாமே 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள். ஏன்னா 5 வயசுக்கு மேலே நம்ம ஊர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடு இருக்கிற ஸ்கூல்ஸும் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? 6 வயசில் வந்து எல்கேஜி போய் போட்டால் யார் எடுத்துப்பாங்க? ஸோ அந்த குழந்தைகளுக்கும் பழக்கம் இருக்காது. ஸோ 5 வயசுக்குள்ளார வந்தாங்கன்னா டெஃபினட்டாக ட்ரெயின் பண்ணி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ப்ராமிஸ் பண்ண முடியாது உங்கள் குழந்தை வந்து நல்லா நார்மல் ஆயிரும்ன்ட்டு, ஏன்னா இது வந்து ஒரு டிசீஸ் இல்லை, நோய் இல்லை. ஸோ மருந்து கொடுத்து சரி பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு குறைபாடு. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த குழந்தை அது நான் சொன்ன மாதிரி 2 குழந்தைங்க ஆட்டிசம்ல ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 10 குழந்தை எங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்கன்னா அட் அ டைம் சேருவாங்க. ஒரே மாதிரி பயிற்சி அதே இன்டென்சிட்டியோட தான் கொடுப்போம். ஆனால் அதில் ஒரு 4 குழந்தைங்க மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலிங் போகுங்க, 4 குழந்தைங்க போகாதுங்க. ஏன்னா வந்து குழந்தைகள் வேற வேற மாதிரி இருக்காங்க, அதுதான் ரீசன். இப்போது அந்த மெயின் ஸ்ட்ரீம் போயிடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு முழுமையாக ட்ரெயின்ட் ஆகிட்டாங்க, அவங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இதுக்கப்புறமும் திருப்பியும் அவங்களுக்கு இப்படி ஒரு குறைபாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம இது குணப்படுத்த முடியாது. அது நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க மருந்து கொடுத்தா, ஸோ அதனால் நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்துருச்சுன்னு போகிறாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதில் இருக்காது, இதில் மருந்தே இல்லை. ஸோ க்யூர் பண்ணுறதுங்கிறது சான்ஸ் இல்லை. பட் வந்து அபவுட் 60% to 70% நம்ம கிட்ட கொண்டு வரலாம். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் குழந்தையோட ஒரு 70% கொண்டு வரலாம். நிறையா குழந்தைங்க மாதத்துக்கு ஒரு தடவை என்கிட்ட அசஸ்மெண்ட் வருவாங்க. நார்மல் ஸ்கூல் போனாலுமே வந்து ஓகே ஏதாச்சும் பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கா, பேரண்ட்ஸ்க்கு மறுபடியும் ட்ரைனிங் கொடுப்போம், ஸ்கூலுக்கு மறுபடியும் ட்ரைனிங் கொடுப்போம், ஸ்கூல் அகாமடேட் பண்ணணும் இந்த குழந்தைகளை. ஸோ 100% க்யூரபிள்னு இல்லை. பட் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம்னா கன்சிஸ்டன்ட் ட்ரைனிங் தான், இதில் வேறு வழியே இல்லை. ஓகே, இப்போ ஒரு 10 வயது கடந்தும் இந்த மாதிரியான ஒரு குறைபாடு தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை இதுக்கப்புறமா ஒரு விழிப்புணர்வு வந்தோ ஒரு ட்ரைனிங் சென்டரில் கொண்டு வந்து போடுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் இந்த 10 வயசு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க? இது வந்து எங்கள் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்த பிறகு ஒரு வாரம் ஒன்லி அப்சர்வ் மட்டும்தான் பண்ணுவோம். நாங்கள் வந்து போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ இது பண்ணு அது பண்ணு எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் அந்த குழந்தையோட பாசிட்டிவாக இருக்கணும். வந்தோடனே இது பண்ணு அது பண்ணுன்னா கோவம் வந்துடும். நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது கோவப்படுற மாதிரி அவங்களுக்கும் கோவம் வந்துடும். ஸோ 1 வீக் கழித்து தான் நாங்கள் வந்து அசஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ஸ்கில் டெஃபிசிட் எதெல்லாம் குறைபாடுகளாக இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு பிளான் போடுவோம், பிஹேவியர் பிளானும்போம். ஸோ அந்த பிளானை போட்டு அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனி ட்ரெயினரை அசைன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ட்ரெயினர் வந்து அந்த பிளான் தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பிளானே வந்து 2 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அண்ட் மெயினாக நாங்கள் கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில், தான் நினைக்கிறத வெளியே தெரிவிக்கிறதுக்கு தான், அதுதான் மெயின் ட்ரைனிங் கொடுப்போம். ஏன்னா அந்த ட்ரைனிங் கொடுத்தாலே பாதி ப்ராப்ளம் பிஹேவியர்ஸ் வந்து கம்மியாயிரும். ஏன்னா பேச தெரியல, தான் தேவைகளை கேட்க தெரியல, அடிக்க தோணும், கத்த தோணும், கில்லுவாங்க, எச்சி துப்புவாங்க, நிறைய ப்ராப்ளம் பிஹேவியர்ஸ் வரும். ஸோ இது நம்ம மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் சோஷியல் ஸ்கில்லும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பிஹேவியர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக அதுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஆதரவற்றோர் இல்லம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாரையுமே தேவைக்கான ஆதரவையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி தேடி போகும்போது நிறைய பேர் மன வளர்ச்சி குன்றியவங்களாகவும் இருந்திருக்காங்க, ஆட்டிசம் பாதிப்போடையும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஒருத்தருங்களை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்பேன் அவங்க அப்படி தான் கழிக்கணும் அப்படின்னும் போது இந்த ஒரு அமைப்பு ரீதியாக எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ இப்போ எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா 60 பேர் பக்கம் வந்து மென்டலி சேலஞ்ச்ட் அண்ட் ஆட்டிசம், மென்டலி இல் எல்லாருமே கலந்து இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டலி இல்லுங்கிறோம் இல்லையா, மென்டலி இல்லோட சிம்டம்ஸ் என்னது, தனக்கு தானே வளரிக்கிறது, அடுத்தவங்களை அடிக்கிறது, தனியாக போய் உக்காந்துக்கிறது, எல்லாத்தையும் உடைக்கிறது. இதுவும் ஆட்டிசமோட சிம்டம்ஸ் ஒழுக்கமாக பயிற்சி கொடுக்கலனாலும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஸோ ஒருத்தங்க வந்து நாங்கள் ரோட்ல இருந்து எடுக்கும்போது இவங்களுக்கு ஆட்டிசமா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையான்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரியாது, ஹிஸ்ட்ரி தெரியாது. ஸோ நான் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போனாலோ சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு போனாலோ அவங்க மென்டலி இல் சைக்காட்ரிக் மெடிசன் என்னவோ அதுதான் மெயினாக கொடுப்பாங்க. பட் ஆட்டிசம்னு நம்மளால கிளியராக நம்மள சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குன்ட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸே எங்கள் சரணாலயத்தில் இருக்கிற அவங்களுக்கு அடல்ட்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான மருந்து வசதி, சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். ஓகே, இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது உண்மையிலேயே ஒரு சர்வீஸ் மோட்டோவில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இதை தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு சில கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும் தெரியுமா? இப்போ சில பேர் வந்து இது எங்களோட குழந்தை தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னு யாராவது திருப்பி கேட்டவங்க இருக்காங்களா, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக உங்கள்கிட்டயே இருந்து லைஃப் முடிஞ்சு போனவங்களும் இருக்காங்களா? இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள். இப்போ கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படி வந்துச்சு. நாங்கள் ரிட்டர்ன் பேரண்ட்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தாங்க, பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க, மறுபடியும் நாங்கள் கூப்பிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். பட் என்னன்னா வந்து அந்த குழந்தை தவறி வந்துடுச்சு, ட்ரைனிங் இல்லாததுனால, பேச தெரியாததுனால, எங்கேருந்து வந்தோன்னு சொல்ல தெரியாததுனால, அப்பா அம்மா ஃபோன் நம்பர் சொல்ல தெரியாததுனால எங்களை மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளார வந்துட்டாங்க. ஆனால் நிறையா கேசஸ் வந்து பேரண்ட்ஸே பார்க்க முடியாமல்
விட்டுட்டா ஏன்னா அட்ரஸ் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா ட்ரைனிங் இல்லாததுனால. ஸோ அவங்க வந்து அப்படியே ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க, சாப்பாடு கேட்க தெரியாது. ஸோ அது ஒரு சிலர் வேணும்னுக்கேவும் பேரண்ட்ஸ் வெளியே அனுப்புகிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் வெளியே அனுப்புகிறாங்க, கார்டியன்ஸ் வெளியே அனுப்புகிறாங்க. சொத்தெல்லாம் கார்டியன் மேலே எழுதி வச்சுட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு பேரண்ட்ஸ் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் கார்டியன்ஸ் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. டாய்லெட் ட்ரைனிங் இல்லாமல் 25 வயசு பையனுக்கு எப்படி இன்னொருத்தங்க கொடுக்க முடியும்? பேரண்ட்ஸாலே முடியலன்னா கார்டியன் எப்படி அந்த 25 வயசு பையனுக்கு டாய்லெட் கூட்டிகிட்டு போய் கழுவி விடுறதுல எப்படி கார்டியன்ஸு? ஸோ அவங்களும் இவங்கள ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ரோட்டில் இறக்கி விடுறது. கேரளாலேருந்து வரவங்க இருக்காங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க, ஆந்திராவிலேருந்து வந்த குழந்தைங்க, அடல்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆதரவற்ற இப்படி ஒரு நிலையில் இருக்கிறவங்கள வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்லாம் அவங்க இப்படியே தான் கழிக்க முடியுமா? அவங்களுக்கான ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லையா? அதான் நான் சொன்ன மாதிரி எங்ககிட்ட இருக்கிறவங்க சரணாலயம் அமைப்புக்குள்ளார இருக்கிறவங்க above 15 years இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலைகளை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். பல்லு விளக்குறதாகட்டும், டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதாகட்டும், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதாகட்டும், பப்ளிக்ல யாராச்சும் வந்தாங்கன்னா ட்ரெஸ்ஸோடு இருக்கணும்னு நினச்சிக்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்து ட்ரைனிங்கில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் 20-30 வயசுக்காரங்களுக்கும் அதே ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து இத்தனை வருஷமா ட்ரைனிங் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம ஓரளவு ட்ரைனிங் கொடுக்கும்போது டூ லேட் ஆயிரும். ஏன்னா அவங்க பேசிக் இதெல்லாம் இந்த சொசைட்டியில் நம்மளே தினமும் வந்து ஒவ்வொரு நாளும் அட்வென்ச்சரஸ் வாழ்கிறது, நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, ரோட் கிராசிங் தெரியாது, ரோடு நம்ம இவ்வளோ படித்தவங்க இவ்வளோ ட்ரெயின்டாக இருந்தவங்க நம்மளுக்கே ரோட் கிராஸ் பண்ண தெரியாது. பட் வந்து அவங்கள வந்து நம்ம தைரியமாக வெளியே விடலாமா ட்ரைனிங் இல்லாமன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ரொம்ப இண்டிபெண்ட்டாக வாழ்கிறது கஷ்டம். ஓகே. இப்போ உங்களுடைய அந்த அமைப்பு, இப்போ அந்த ஆட்டிசம் ட்ரைனிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே வந்து பயிற்சியை எடுத்துக்கிட்டு திருப்பி போனவங்க மறுபடியும் ஒரு ட்ரைனிங்காகவோ இல்லை வேறு அட்வான்ஸ்மெண்ட் ஒரு ஏஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு தேவைப்பட்டு திருப்பி வந்தவங்க இருக்காங்களா? எப்படிலாம் நடந்துட்டுருக்கு? இப்போ வந்து ஒரு சைல்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை வந்து அந்த எந்த ஊருன்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அது பிடிக்காது, நான் என் குழந்தைய தான் சொல்கிறாங்கன்னு. வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. அவங்க அம்மா வேலையை விட்டுட்டு 1 வருஷம் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்தாங்க, அந்த எங்கள் சென்ட்ரல்லேருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த நாட்டுக்கே போயாச்சு, நார்மல் ஸ்கூல் சேர்ந்தாச்சு. ஆனால் ஸ்கூலில் வந்து இன்னும் கொஞ்சம் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்கிறாங்க. ஸோ நாங்கள் ஃபோன்லேயே கன்சல்டேஷன் பண்ணுறேன் நான், ஏன்னா அவங்க வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, நான் பதிலுக்கு இதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிற கன்சல்டேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது போக வந்து நிறையா குழந்தைங்க வந்து 3 மாதம் போவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப ஆசைப்படுவாங்க, என் குழந்தை நார்மல் ஸ்கூல் போகாத. சரி நாங்களும் நினைப்போம், சரி நம்ம பிடிச்சி வைக்கக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு. ஸோ பேரண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்கள் சரி போய் பார்க்கட்டும், ஒரு வேளை ஒத்து வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், எங்கள் ஸ்கூலுக்கும் பெருமை, அவங்க பேரண்ட்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. பட் ஒரு சில குழந்தைகள் திரும்பி வந்துருவாங்க, ஏன்னா ஸ்கூலால் கோப்பப் பண்ண முடியாது. டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் இருந்தால் 20 குழந்தைங்க ஒரு கிளாஸில் இருக்கும்போது அவங்க இந்த ஒரு குழந்தைய மட்டும் பார்ப்பாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ 19 குழந்தைங்க அப்படின்னா அவங்க விட்டுட்டு இந்த ஒரு குழந்தை மட்டும் தனியாக போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்க்கணுங்கிறது அது நம்ம சைடு இருந்து நினைக்கிறது தப்பு. ஸோ ஒரு சில குழந்தைகள் ரிட்டர்ன் வருவாங்க, ஆனால் ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் நாங்கள் ஸ்கூலோட இன்டகிரேட் பண்ணிடுவோம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் 5 வயசுக்குள்ளார வந்தால் இன்டகிரேஷன் தான் கோலாக இருக்கும், ஏன்னா வெளியே அனுப்புறது தான் கோலாக இருக்கும். கண்டிப்பாக மேடம். ஸோ ஒரு வீட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தான் அந்த குடும்பத்துக்கே ஏற்படுத்தும்னு சொல்லலாம். என்னதான் நம்ம பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் இந்த பெற்றோரோட மனநிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கான ஒரு கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கும் சாத்தியப்படும் முதல்ல சொன்னீங்க. இந்த மாதிரியான ஒரு சில்ட்ரனோட பெற்றோரை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க? அவங்களுக்கான பயிற்சிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போது பெற்றோர்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு ஒரு கன்சல்டேஷனாக வருவாங்க எல்லா பக்கமும். ஏன்னா எங்கள் ஸ்கூலுங்கிறது வந்து எத்தனை பேர் வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து வந்தாலும் பொள்ளாச்சியில் ஒரு கிணத்துக்கடவுள், அதுவும் ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் போயிட்டு தான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மக்கள் வந்து வருவாங்க. ஸோ வரும்போது என்ன ஆகுதுன்னா
பேரண்ட்ஸ் வந்து விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. பையன் வந்து நார்மலாக தான் இருக்கிறான், நீங்கள் பாருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படி. ஸோ பார்த்து உங்கள் பையனுக்கு இது சிம்டம்ஸ் இருக்குதுன்னா அவங்க, ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க இவங்களாவது ஒரு பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ நம்ம வந்து உண்மையை போட்டு உடைக்கும் போது அவங்க வந்து நிறைய பேர் டிப்ரெஷனில் போன பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். மதர்ஸ் போல்டாக பேசுவாங்க என்கிட்ட, நான் வீட்டில் இது நான் பண்ணிட்டு இருக்கேன். நானாக வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும், என் குழந்தைய அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பாங்க. ஸோ டிப்ரெஷனில் போகிற மதர்ஸ் நிறையா இருக்காங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி என் குழந்தைய நான் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுவேன், நான் வந்து என் குழந்தைக்கு அவங்க சொல்கிற ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவேன்னு பண்ணுற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க நிறையா பேர். ஸோ பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் கன்சிஸ்டன்ட் கவுன்சிலிங் கொடுத்து மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் குழந்தைக்கு எப்படி பயிற்சி நாங்கள் இங்கே கொடுக்குறோம் காமிச்சிருவோம், நாங்கள் இல்லை வீடியோ எடுத்து கொடுத்துருவோம். அவங்க அதே மாதிரி வீட்டில் அங்கே போய் ஃபாலோ பண்ணலாம். அது போக அவங்க குழந்தைய சம்மந்தப்பட்ட என்ன விஷயம்னாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். என் குழந்தை தூங்கலை, என் குழந்தை நேற்றுக்கு சாப்பிடல, கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே போட்டு 2 பேர்த்து அடிச்சிட்டாங்க, என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு நாங்கள் வருவோம். இது அங்கே போனீங்கன்னா இந்த ட்ரைனிங் கொடுங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் சென்டரில் பார்க்க முடியாது. அது போக எங்கள் சென்டரில் வந்து இந்த குழந்தைகளை வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, மெயின் ஸ்ட்ரீம்னா ஸ்கூலுன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, சமுதாயத்தில் வாழ்கிறது தான் வி கால் இட் ஆஸ் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆகுறதுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போவோம், ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போவோம், நிறையா ஃபங்க்ஷன்ஸுக்கு கூட்டிகிட்டு போவோம், பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவோம், நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போங்க, ரிலேட்டிவ்ஸு காமிங்க, எதுக்கு ஒழிச்சு வைக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஒழிச்சு வைப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கெஸ்ட்டு வரும்போது வந்து ஒரு பையன் அப்படி இருக்கிறான், ரூம்லேயே பூட்டி வச்சுருவாங்க. ஸோ அந்த பையன் வந்து ரூம்லேயே இருந்து இன்னும் அழுக, ப்ராப்ளம் பிஹேவியர்ஸ் ஜாஸ்தி ஆகி ஸ்பீச் எதுவும் டெவலப் ஆகாமல் பயங்கர பிரச்சனையாக இருந்தது. ஸோ இது ஆனால் வெரி காமன். நிறையா பேரண்ட்ஸ் வெளியே தெரியக்கூடாது, கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது, ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு. ஸோ நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதுன்னா வெளியே கூட்டிகிட்டு போங்க, எல்லாத்துக்கும் தெரியட்டும் உங்கள் பையன் இப்படி தான் அப்படின்னு, அதனால் என்ன. ஸோ நாங்கள் பேரண்ட்ஸை நிறைய என்கரேஜ் பண்ணுவோம். நிச்சயமா மேடம், ஒரு இந்த மாதிரியான ஒரு பயிற்சி அப்படிங்கிறத கொடுக்கணுன்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். நீங்கள் அதிகம் படிச்சிருந்தாலும் வெளிநாடு போயிருந்தாலும் அம்மா இந்த சர்வீஸை பல வருடங்களாக செஞ்சிட்ருக்காங்கன்ற முறையில் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ளே உங்களை இணைச்சிக்கிட்டீங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறது என்ன, மனநலம் பாதித்தவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு வேறுபாடு எப்படி இருக்குது, ஒரு பயிற்சிக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குது, இதையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் ஆதரவற்ற தெருவில் விடப்படுற எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வா இந்த இல்லம் எப்படி அமைஞ்சிருக்கு. அதுலேயும் இந்த மாதிரி மனநலம் குன்றிய ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எவ்வளோ தூரம் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரே விதமான ஒரு பயிற்சியை நீங்கள் எப்படி கொடுத்துட்ருக்கீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. 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 தேடல்கள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் நாள்தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த தேடல்களுக்கான விடைகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 23 என்பது இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு என்கிற 3 தியாகத்தின் மறு உருவங்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் இந்த மார்ச் 23 தான். 1931 ஆண்டு அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ 86 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. 86 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களினுடைய புகழ் மங்காமல் இருக்கிறது என்பது ஒரு விடுதலை வரலாற்றின் புகழ்மிக்க பகுதி என்றே சொல்ல வேண்டும். பகத்சிங் கைதாவதற்கு முன்பு கடைசியாக எழுதிய ஒரு கடிதம் அவருடைய மனநிலையை, அவருடைய இயல்பான தன்மையை, தியாகம் பற்றிய அவருடைய புரிதலை நமக்கு விளக்குகிறது. அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பும் ஒரு கடிதத்தை எழுதி இரகசியமாக வெளியில் அனுப்பினார். ஆனால் நான் இப்போது குறிப்பிடுகிற இந்த கடிதம் அவர் சுதந்திரமாக வெளியிலிருந்து எழுதிய கடைசி கடிதம். 1929 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். 9ஆம் தேதி அன்றைய சட்டமன்றத்தில், இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றம் என்று சொல்கிறோமே அதுதான் அன்றைய சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தில் வெடிகுண்டுகளை வீசி, அது யாருக்கும் கேடு ஏற்படுத்தாத சத்தத்தை மட்டும் கிளப்புகிற வெடிகுண்டுகள், அவற்றை வீசி கைதாகி விடுகிறார். பிறகு அவர் வெளியில் வரவே இல்லை, தூக்கிலிடப்பட்டார் என்பது வரலாறு.
அப்படி கைதாவதற்கு முன்பு தில்லியில் இருக்கிற சீதாராம் பஜாரில் அமர்ந்து நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று அவர் தன் நண்பன் சுகதேவுக்கு எழுதிய அந்த கடிதம் இன்றைக்கும் படித்து பார்க்கிற போது ஒரு மன உறுதி எப்படிப்பட்டது என்பதை விளக்குகிற கடிதமாக இருக்கிறது. அந்த கடிதத்தை எழுத வேண்டிய ஒரு வரலாற்று தேவை பகத்சிங்கிற்கு நேர்ந்தது. அந்த சட்டமன்றத்திலே யார் குண்டு வீசுவது என்பதை தீர்மானிக்கிற வேளையில் முதலில் பி.கே. தத், விஜயகுமார் என்கிற இருவர்தான் அதற்கான பணிக்கு ஏற்றவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு அந்த கூட்டத்திற்கு சுகதேவ் வரவில்லை. ஆனாலும் அந்த தீர்மானம் அறிந்து சுகதேவ் மிகவும் கோபப்பட்டார். பகத்சிங்கை தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் சொன்னார்கள், இல்லை, வேறு ஒரு காரணத்திற்காக பகத்சிங்கிற்கும் ஒரு தயக்கம் இருந்தது. அந்த குழுவினுடைய தலைவராக இருந்த சந்திரசேகர் ஆசாத்திற்கும் பகத்சிங்கை அனுப்ப வேண்டாம் என்கிற எண்ணம் இருந்தது என்று கூறினார்கள். ஆனால் சுகதேவ் நிறைவடையவில்லை. ஏன் பகத்சிங் தயங்கினார் என்கிற உண்மையான காரணத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே சாண்டர்ஸ் என்கிற ஒரு காவல் அதிகாரியை சுட்டு கொண்டிருக்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. அது இன்னமும் வெளிவராமல் இருக்கிறது. இந்த வழக்கில் போய் சிக்கினால் அதுவும் வெளிவரும். அதற்கு பிறகு இந்த விடுதலை போராட்டத்தில் தன்னால் முழுமையாக ஈடுபட இயலாமல் போய்விடும் என்கிற கவலை தான் பகத்சிங்கிற்கு இருந்தது. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாது எப்போதும் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுகிற இயல்புடையவரான சுகதேவ் பகத்சிங்கிற்கு ஒரு கடிதம் எழுதினார். நீ சாவுக்கு அஞ்சுகிறாய், அதற்கு காரணம் உன்னுடைய காதல் தான் என்பதை நான் அறிவேன் என்று எழுதுகிறார். அது வேறு யாருக்குமே தெரியாத உண்மை. பகத்சிங்கிற்கும் ஒரு காதல் இருந்தது என்பதை இந்த கடிதம் மட்டும்தான், சுகதேவின் கடிதமும் அதற்கு பகத்சிங் எழுதியிருக்கிற விடை மடலும் தான் நமக்கு உணர்த்துகின்றன. ஆனால் இன்று வரையில் அந்த காதலிக்கப்பட்ட பெண் யார் என்கிற செய்தி யாருக்கும் தெரியாத ஒன்றுதான். அதற்கு பகத்சிங் எழுதிய அந்த விடை இருக்கிறதே, அது ஓர் கடிதம் என்பதை விட அது ஓர் இலக்கியம் என்று சொல்ல வேண்டும். பகத்சிங் எழுதுகிறார், நண்பனே, நீ வழக்கம் போல் அவசரப்படுகிறாய். நான் சாவுக்கு அஞ்சுகிறவன் இல்லை. பிறகு அந்த பணியை இப்போது நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இதுதான் நான் வெளியிலிருந்து எழுதுகிற கடைசி கடிதமாக இருக்கலாம். நான் இந்த இடத்தில் இந்த ஊரில் அமர்ந்து இதனை எழுதுகிறேன். இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கிற போது நான் வெகு தூரம் போயிருப்பேன் என்று கருதுகிறேன். அதற்கு முன்பு என் மனநிலையை உனக்கு தெரிவித்து விட வேண்டும் என்பதற்காகவே இதனை எழுதுகிறேன் என்று அந்த கடிதம் தொடங்குகிறது. சற்று நீண்ட கடிதம்தான். அந்த கடிதத்தை அவர்களின் நண்பர்களில் ஒருவரான சிவவர்மா நேரில் எடுத்துக்கொண்டு போய் சுகதேவிடம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தினுடைய இரண்டாவது பகுதி மிக சுவையானது, வாழ்க்கை பற்றிய ஆழ்ந்த புரிதல் உடையது. பகத்சிங் எழுதுகிறார், எல்லா மனிதர்களைப் போல நானும் இயல்பான ஆசைகளை கொண்டவன்தான். என் காதல் பற்றி உனக்கு தெரியும் என்கிற காரணத்தால் நான் ஏதோ அதற்காகவே மற்றவைகளை உதறுகிறேன் என்று நீ கருதினால் என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். எனக்கு எல்லா ஆசைகளும் உண்டு. ஆனால் தேசத்தின் விடுதலை என்னுடைய கொள்கை, என்னுடைய லட்சியம் என்று வருகிற போது என் ஆசைகளை உதறிவிடுகிற திண்மையும் எனக்கு உண்டு. எங்கே வேறுபாடு என்றால், எல்லா மனிதர்களைப் போல எனக்கும் ஆசை உண்டு. ஆனால் எல்லா மனிதர்களாலும் தங்களினுடைய கொள்கைக்காக ஆசைகளை உதறிவிட முடியாது. எனவே ஆசைகளே அற்று இருப்பவர்கள் லட்சியவாதிகள் என்று நாம் கருத வேண்டியதில்லை. அப்படி துறவிகளாக லட்சியவாதிகள் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. ஆனால் ஆசைகளை உதறுகிற வலிமை பெற்றவர்களே தேவை ஏற்படுகிற போது, கொள்கைக்கு அது இடைஞ்சலாக வருகிற போது அவற்றை உதறிவிடுகிற ஆற்றல் பெற்றவர்களே லட்சியவாதிகள் என்பதை பகத்சிங்கின் கடிதம்தான் நமக்கு உணர்த்துகிறது. அது பற்றி பகத்சிங் விரிவாகவே எழுதுகிறார். நான் காதல் கொண்டது உண்மைதான். காதல் என்பது மிக உயர்ந்த உணர்வு. பகத்சிங் காதலை பற்றி மிக பாராட்டியும் போற்றியும் அந்த கடிதத்தில் எழுதுகிறார். அது ஒன்றும் விலங்கு உணர்ச்சி இல்லை. உடல் சார்ந்த காமம் இருக்கலாம் என்றாலும் காதல் என்பது வெறும் உடல் சார்ந்த விலங்கு உணர்ச்சி கொண்டது மட்டுமே என்று கருதினால் காதலை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் அப்படி கருதுவார்கள் என்று பொருள். காதல் என்பது அன்பை வளர்க்கக்கூடியது. காதல் என்பது எதனையும் பிறருக்கு தர வேண்டும் என்று விரும்புவது. காதல் என்பது நம் உள்ளத்தில் தோன்றுகிற உணர்ச்சிகளிலேயே உயர்ந்தது என்று இவ்வளவு தூரம் அந்த காதலை பற்றி எழுதிவிட்டு, ஆனாலும் கூட அந்த காதல் என்னுடைய தேச விடுதலை போராட்டத்திற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்பதில் நான் உறுதியாகவே இருக்கிறேன். நான் தயங்கியதற்கு வேறு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் நீயும் கூட
என் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக அல்லது மதிப்பு காரணமாகத்தான் அப்படி கோபப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்கிறார் பகத்சிங். அது வேறொன்றுமல்ல, சுகதேவுக்கு என்ன எண்ணம் இருந்ததென்றால், வேறு யாரை காட்டிலும் பிடிபடுகிற போது நீதிமன்றத்தையே ஒரு கருத்து பரப்புரை மேடையாக மாற்றி செய்திகளை தெரிவிக்கிற ஆற்றல் பகத்சிங்கிற்கு உண்டு. எனவே பகத்சிங் கைது செய்யப்பட்டால்தான் நம்முடைய கருத்துகள் மக்களிடம் போய் சேரும். ஆகையினால் அவரை அனுப்பியிருக்க வேண்டும் என்பதுதான் சுகதேவினுடைய அடிப்படையான நோக்கம். அதனை பகத்சிங் எழுதுகிறார். எனவே என் மீது நீ கொண்டிருக்கிற மதிப்பு தான் என் மீது உன்னை கோபம் கொள்ளவும் செய்திருக்கிறது. இப்போது நீ தெளிவாகியிருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். நான் தெளிவாக இருக்கிறேன், மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறேன். என் அடுத்த கட்ட பயணம் எப்படி இருந்தாலும் என் பாதை சரியாக இருக்கிறது என்பதில் என்னை விட மகிழ்வதற்கு யாரும் இல்லை என்று எழுதுகிறார். எது ஒரு மிகப்பெரிய வரலாற்று முரண் என்றால், பகத்சிங் தூக்கு மேடைக்கு போகப் போகிறார், சுகதேவ் வெளியிலிருந்து பணியாற்றப் போகிறார் என்றுதான் அந்த நேரத்தில் அந்த புரட்சி குழுவினர் கூட கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் இரண்டு பேரையும் ஒன்றாக கொண்டு வந்து சேர்த்தது. கூடவே ராஜகுருவையும் கொண்டு வந்து சேர்த்தது 1931 ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் நாள் இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக இரவு 7:30 மணிக்கு, பொதுவாக அதிகாலையிலே தான் தூக்கிலிடுவார்கள், வரலாற்றிலேயே முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் இந்த 3 மாவீரர்கள் மட்டுமே இரவு 7:30 தூக்கிலிடப்பட்டார்கள். 86 ஆண்டுகள் ஓடிவிட்டன. வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி நாம் அறிந்திராத பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள் இந்த பகுதியில். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். போன வாரத்தில் வந்து நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரி பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பண்ணலாம், கமாடிட்டிஸில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பேசிக் ஐடியாக்காக நிறையா நம்ம சொல்லியிருந்தோம். இதை நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கவரேஜ் பண்ணக்கூடிய ஐட்டமாக நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ அதில் கமாடிட்டி வரைக்கும் நம்ம பேசிவிட்டு இந்த 3 யாருக்கு, இதுக்கப்புறம் வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அதே மாதிரி இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த ஸ்டாக் மார்க்கெட்டோ கமாடிட்டி மார்க்கெட்டோ கரன்சி ஆர் வந்து கமாடிட்டி ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங், இதெல்லாம் யாருக்கு பொருத்தமாக இருக்குன்னா, யங்ஸ்டர்ஸ் ஒரு 40-50 இருக்கிறவங்க, ரிஸ்க்கை எடுக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் வரும். ஸோ 60 வயசில் இருக்கவங்கள பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த ரூலும் எதுக்குமே கிடையாது. இப்போ நான் சொல்கிற அட்வைஸ் வந்து நான் சொல்கிறது எதுவுமே ரூல் கிடையாது, ஒன்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் அவங்கவுங்களோடது தீர்மானம் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது வந்து இவ்வளோ பேருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னதுனாலையும் நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஏஜுக்குள்ளவங்க இதுக்குள்ளே போகலாம் கமாடிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 45க்கு மேலே இருக்கிறவங்க, 50க்கு மேலே அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பேலன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து பாண்டு மார்க்கெட்லேயும் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹையராகவும் இருக்காது, கீழேயும் அதிகமாக போகாது. ஏன் கீழே போகாதுன்னிங்கன்னா, அவங்க பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரெகுலராக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை டிவிடெண்ட்டோ வரதுனால அந்த ரிட்டர்னை வந்து ஓரளவு அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், ஓரளவு ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ரிஸ்க்கும் இருக்காது, ரிட்டர்னும் இருக்காது. ஸோ இந்த பேலன்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க எப்போதுமே வந்து ஓரளவு அப்ரிஷியேஷனும் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நல்லா ஏறிச்சுன்னா அப்ரிஷியேஷனும் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்கிச்சுன்னா அதுக்காக ரொம்ப லாஸ் ஆகாது. ஏன்னா இந்த டிவிடெண்ட் இன்கம் அதை போய் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட பிரின்சிபலை வந்து லாஸ் பண்ண விடாமல் கொஞ்சம் தடுக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு பேலன்ஸ் ஃபண்டை பற்றி நம்ம இதை வந்து சூஸ் பண்ணலாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் ஃபண்ட் இல்லாமல் வேறு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவங்களுக்கு அதே மாதிரி போடக்கூடிய லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதில் போடும்போது நமக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் ரெகுலராக வந்து நமக்கு வட்டி வராத பட்சத்தில் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் ட்ரேடர்ஸு, நல்ல ஹெவியாக பேங்க்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸ் வச்சுருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிட்டர்ன்ஸை ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து இதே அடுத்த செக்டாரில் பார்த்திங்கன்னா கம்பெனி டெபாசிட்ஸ்.
கம்பெனி டெபாசிட்ஸுங்கிறவங்க யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு 50-55 இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடியவங்க. ரிட்டையர்மெண்ட் பணத்தை வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். இன்ஃப்ளேஷனுக்கு விட கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கணும். ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறவங்க வந்து சில பேர் கம்பெனி டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, கம்பெனி டெபாசிட்ஸ் வந்து ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, கம்பெனி டெபாசிட்ஸுங்கிறது வந்து அன்செக்யூர்டு தான். ஸோ ரிஸ்க்கெல்லாம் அது 100% ரிஸ்க்கான விஷயந்தான். என்ன மாதிரி ரிஸ்க் இல்லை அப்படின்னிங்கன்னா, ஒரு நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டெபாசிட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரேட்டிங்கை ஏற்கனவே அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால AAAன்னு இருக்குது, AA+ன்னு இருக்குது, ஒரு ஹையர் கேட்டகரிலேருந்து லோயர் கேட்டகரி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டராக பேங்க்கை விட ஒரு 2-3% கூட வரும். அதுக்கு அந்த எவ்வளோ கூட வருதோ அதுக்கு உண்டான ரிஸ்க்கும் இருக்கும். இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நிறைய கம்பெனி டெபாசிட்ஸ் வந்து மூடி இருக்கிறாங்க. இப்போ ஒரு 10-15 வருஷமாக எந்த கம்பெனி டெபாசிட்ஸும் எதுவும் ஆகலை. ஸோ அதனால் வந்து இதில் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களோட ஏஜ் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச்சை பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் பண்ணக்கூடாதுங்கிற தீர்மானத்தை கொஞ்சம் பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது தான். இதுக்கு அடுத்தது வந்து பேங்க் டெபாசிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் பேங்க் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும், இதுக்கு மேலே வராது. ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போட்டிங்கன்னா டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. டிடிஎஸ் கட் பண்ணலைன்னா ஃபார்ம் 16 கூட அந்த மாதிரி நம்ம இன்கம் டேக்ஸுக்கு டிக்ளேர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேங்க் டெபாசிட்ஸில் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, என்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா பணம் போடலாம், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரூபா பணம் போடலான்னு. இந்த பணத்தில் வந்து இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி இப்போ என்பிஎஸ் வந்திருக்கு. இந்த என்பிஎஸ்சில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இதில் வர்ற பணத்தை நம்ம உடனடியாக நம்ம எடுக்க முடியாது. இது வந்து நமக்கு பென்ஷனாக தான் வரும். பென்ஷன் வந்து நம்ம வேலை பார்த்த கம்பெனி நிறுவனங்கள் நமக்கு கொடுக்குற பென்ஷன். அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, உங்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டையும் அவங்கள்ட்டேருந்து போடக்கூடிய ஒரு அமௌண்ட்டையும் சேர்த்து ஒரு பர்டிகுலராக பென்ஷன் ஃபண்டில் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற ரிட்டர்ன் எடுத்து அந்த ரிட்டர்ன்லேருந்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி மாதம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. இதே தான் என்பிஎஸும் பண்ணுறாங்க. இப்போ பென்ஷன் இல்லாதவங்க, பென்ஷன் கொடுக்காத கம்பெனிகளோ இல்லை வந்து பிஎஃப் கிராஜுவேட்டி இல்லாத ஒரு கம்பெனியாக இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க முதல்லையே வந்து இந்த என்பிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்கும். எதனால் அப்படி இருக்குன்னா, இப்போ நம்மளை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வேலை பண்ணுறாரு, ஒரு 55 வயசில் 58 வயசில் ரிட்டையர் ஆகும்போது பிஎஃப் அமௌண்ட்டே ஒரு 30 lakhs கிட்டக்க வரும், கிராஜுவேட்டி ஒரு 15 லட்சம் வரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஒரு பல்காக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட அது இல்லாதனால அந்த மாதிரி நிறுவனத்தில் வேலை பார்க்காதவங்க இந்த மாதிரி என்பிஎஸில் அவங்களோட ஓன் கான்ட்ரிபியூஷனாக மாதம் போடும்போது இதே ரிட்டர்னை அவங்க அப்போ எதிர்பார்க்கலாம். நமக்கு வந்து நம்மளோட பென்ஷன், நமக்கு வரக்கூடிய பென்ஷனுங்கிறது யாரோ கொண்டு வந்து புதுசாக கொடுக்கல, நம்மளோட பணத்தை தான் நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்னாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து இந்த என்பிஎஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓரளவு ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த என்பிஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை % ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், எத்தனை % வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற பிஎஃப் அந்த அமௌண்ட்டு நம்ம வரக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டை கூட அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக 100% வருமா அப்படின்னிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுனாலே அதில் கண்டிப்பாக ரிஸ்க்கும் ரிட்டர்ன் ரெண்டுமே இருக்கும். ரிஸ்க்குன்னா பணத்துக்கு உண்டான நஷ்டம் வரலாம், பிரின்சிபலுக்கு உண்டான நஷ்டமும் வரலாம். ரிட்டர்ன்னா நம்ம பணத்தை விட அதிகப்படியான லாபம் நமக்கு வரலாம். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் வேர்டு எங்கெங்கெல்லாம் வருதோ, ஷேர் மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட், கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் எங்கெல்லாம் வருதோ உடனே அதில் இருக்கிற ரிஸ்க்கை நம்ம தெரிஞ்சுக்கணும், வெறும் ரிட்டர்னை மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ இந்த என்பிஎஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸுங்கிறது ரொம்ப பாப்புலர். ஏன்னா இது பேங்க்கை விட கொஞ்சம் வட்டி அதிகம், கம்பெனி டெபாசிட்ஸை விட வட்டி குறைச்சல். இதில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா, முதல்ல 7 வருஷத்துக்கு எடுக்க முடியாது இந்த பணத்தை. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு மாதம் நீங்கள் பணம் போட்டு வரீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 70,000 பணம் போடலாம். மேக்ஸிமம் அந்த சீலிங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 60,000 70,000 இருக்குது. அந்த அமௌண்ட்டை போடும்போது 10 வருஷத்தில் உங்களோட அமௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அக்குமுலேட் பண்ணும்போது, இந்த அக்குமுலேட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 3வது வருஷத்தில் இருக்கிற அமௌண்ட்டை லோன் எடுத்துக்கலாம், 7வது வருஷத்தில் இருக்கிற அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்கலான் இருக்குது. இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம எப்போ க்ளோஸ் பண்ண முடியும்னா ஒன்லி
ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் தான் 15-20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இது ஒரு நல்ல பெரிய சேவிங்ஸ். எப்போ நம்மளோட பணம் வந்து ஒரு இடத்துல லாக் ஆகி ஒரு நல்ல ரிட்டர்னில் இருக்கோ அப்போ டெஃபினட்டாக வந்து அந்த பணம் வந்து நல்ல க்ரோத் கொடுக்கும். ஏன்னா நம்ம அந்த பணத்தை எடுக்கிறத திங்கே பண்ண மாட்டோம். ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது. டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் நம்ம எப்போதுமே எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, இது வந்து பேங்க்லேயும் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ 2-3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை தவிர வந்து சில கம்பெனிகள் வந்து டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளோட் பண்ணுவாங்க. ஃப்ளோட் பண்ணுவாங்கன்னா என்ன மீனிங்னா, அவங்க புதுசாக வந்து பப்ளிக்கில் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. பட் பாண்டுங்கிற வேர்டு வந்துச்சுனாலோ இல்லை டிபெஞ்சருங்கிற வேர்டு வந்துச்சுனாலோ இது வந்து ஒரு செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு. செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன மீனிங்னா, நம்ம கலெக்ட் பண்ணுற பணத்தை ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு அவங்களோட அசட்டை அதில் ப்ளெஜ் பண்ணி அசட்டை அதில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளோட பணத்தை வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட பணம் வந்து ஈஸியாக வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ப்ராப்பரான யூசேஜுக்கு தான் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் சில கம்பெனிகள் பிரச்சனை வந்திருக்கு. பட் ஆனால் செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் வந்து ஸ்கீம்ஸ் வரும்போது டீப் டிஸ்கவுண்டட் பாண்ட்ஸ்னு சிலது கொண்டு வருவாங்க, கியூமுலேட்டிவ் பாண்ட்ஸ்னு கொண்டு வருவாங்க, டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்னு கொண்டு வருவாங்க. டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு 5,000 நீங்கள் போடுறீங்க, இப்போது 20 வருஷத்தில் நாங்கள் உங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து ஒரே ஃபார்முலா தான். இந்த மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே பேங்க் எஃப்டியை தவிர, பேங்க் எஃப்டி, கம்பெனி டெபாசிட்ஸ், அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த மாதிரி எல்லாத்துமே அப்ராக்சிமேட்டாக 9% இருக்காங்கன்னா இந்த 9% தான் க்ரோ ஆகும். ஸோ அளவுக்கு அதிகப்படியான ரிட்டர்னை வந்து யாருமே கொடுக்க முடியாது. ஸோ அந்த 5,000ங்கிறது 1,00,000 ஆகுது. இந்த ஆவரேஜ் க்ரோத்தில் நமக்கு ஒரு பல்காக கிடைக்குது. இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. இதே மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸு வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. இவற்றிலிருந்து நமக்கு மிகவும் முக்கிய குறிப்புகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள தகவல் தொடர்பு இடைவேளை, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் தெளிவாக பேசுகிறோம், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியுது. ஆனால் ஒரு அப்பா அம்மாவுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நிறைய இடைவெளி வந்துடுது. இதுக்காக அவங்க வந்து எதுக்குன்னு கேட்டால் ஆலோசனை, சிகிச்சை, பயிற்சின்னு வர்ற அளவுக்கு இன்றைக்கி இப்போ நிலைமை இதாகிட்டுருக்கு. ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் 10 குழந்தைங்க இருந்தப்போ கூட யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது, என்னால் டைம் கொடுக்கல. இன்றைக்கி நிறைய டைம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்களை கேட்டிங்கன்னா எல்லா சிக்கல்கள்லேயும் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அவர்களை பற்றிய எண்ணம் எல்லாமே இருக்குது. எதையுமே நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது, இருபுறத்துலேயும் இருக்குது. அடிப்படையான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது எல்லாமே நம்ம குழந்தைக்கு செஞ்சு முடிச்சிடணுங்கிற வேகமும் வெறியும் பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்குது. முன்னொரு காலத்தில் வந்து இதுதான் என்னால் முடியும், இதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் தெளிவாக இருந்தாங்க. இது பொருளாதார சூழ்நிலைன்னா என்னால் இவ்வளோ தான் படிக்க வைக்க முடியும், இவ்வளோ தான் என்னால் செலவு செய்ய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து இயல்பாக அவங்களால சொல்ல முடிஞ்சுது. இன்றைக்கு வந்து பெற்றோர்கள் கூனி குறுகிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சக்திக்கு மீறி செய்கிறதுக்கு முதலே தயாராகிடுறாங்க. தன்னோட நிலைமையோட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக பிள்ளைகளை மேலே கொண்டாடணும். கிட்டத்தட்ட பந்தய புறாக்கள் மாதிரி அவங்க மேலே பணத்தை கட்டிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பணத்தை கட்டின உடனேயும் அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுது. இவ்வளவெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உன்னை நான் வந்து படிக்க வைக்கிறேன், நீ நல்லா படிக்கணும். அப்போது இயல்பாக இருக்கிற நிலைமை போய் அந்த பாரம் நேரம் எங்கே போய் இறங்குதுன்னா அந்த பையன் மேலே பொண்ணு மேலே இறங்குது. மாணவர்களுக்கு இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படிங்கிறப்பே முதல்ல ஒரு பாரம் வருது. ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூலில் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் முக்கியமான விஷயம் ரிசல்ட் தேவை. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பையனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்ன வந்து என்னன்னு கேட்டால் பாஸ் பண்ணலான்னு கேட்பாங்க, என்ன படிக்கிறான்னு கேட்பாங்க 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட மார்க்கு எல்லாருக்கும் அத்துப்படி. ஃபஸ்ட்டு உங்கள் ரிசல்ட் வந்த உடனேயும் ஆன்லைனில்
செக் பண்ணுறதுக்குனே 15 நம்பர் வச்சுருக்காங்க. அவன் நம்பரை போடு, இவன் நம்பரை போடு, இவன் நம்பரை போடு, சமூகத்தில் இருக்கவங்க ஒரு 15 நம்பரை. ஸோ ஒவ்வொருத்துக்கு நம்ம வாங்குகிற மார்க்கு எல்லாருக்கும் தெரியும். முன்ன மாதிரி வேறு சேஞ்ச் மாற்றிக்கிட்ட சொல்ல முடியாது. கொண்டா அவன் நம்பரை கொண்டா போட்டு பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம திறந்த வெளியில் இருக்கோம். பயங்கரமான போட்டியை நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டோம். இதில் வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2020 மேட்ச் ஆடுற பிளேயர் மாதிரி ஆகிட்டாங்க நம்ம பசங்க. அவங்கள உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறோம். எக்கச்சக்கமாக பணத்தை கட்டிட்டோம், ஜெயிச்சே ஆகணுங்கிறோம். சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க, அவனோட இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக விட்டாங்க அப்படிமா. அதுதான் இருக்கிறதே பெரிய காமெடி. நம்ம எல்லாம் சொல்லிவிடுவோம். இன்ஃபேக்ட் ஒரு பையன் கேட்டான், எங்கள் அப்பா வந்து ஃப்ரீன்னு தான் சொல்கிறாரு, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன வேணால் படி, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் என்ன வேணால் நீ செய் அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிப்போ அவ்வளோதான், எனக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற. அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிஷன்ஸ் இல்லாத மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க இன்றைக்கி பெற்றோர்கள். எந்த பெற்றோராவது அவனால் முடியும், அவன் ஏதாவது ஒன்று நல்லா படித்து ஜெயிச்சு வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அப்படி இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? இந்த பயம்தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இந்த பயத்தை வந்து நம்ம பசங்க மேலே திணிக்க ஆரம்பிக்கிறோம். பயத்தை திணிக்கும் பொழுது தன்னம்பிக்கை குறையுது. இவர்களுக்கு ஏற்கனவே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, கவனக்குவிப்பு, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு செகண்ட் நீங்கள் ஃபோன், இன்றைக்கி ஃபோன் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனாக மாறிடுச்சு. அது இல்லாட்டி கை காலெலாம் நடுங்க வித்ட்ராயல் சிம்டம் மாதிரி வந்துடுச்சு. தண்ணி போட்டவன் எப்படி வந்து தண்ணி போடாட்டி அந்த மாதிரி இன்றைக்கி ஃபோன் இல்லைன்னா 1 மணி நேரம் யாராவது நீங்கள் நினச்சி பாருங்கள். காலையில் எந்திரிக்கிறீங்க, ஃபோன் இல்லை, நினச்சி பாருங்கள் என்ன ஆகுன்னு. நார்மலாகவே இருக்க முடியாது இன்றைக்கி. அந்த சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரி தான் பசங்களையும் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, எல்லா இடத்துலேருந்து கவனச்சிதறல் ஏற்படுது. அப்போ எதுலையாவது ஒன்று அவனுக்கு ஒரு ஆழமாக ஊன்றி நிற்கிறதுக்கு ஒரு விஷயம் கண்ணில் படாட்டி, வாழ்க்கை என்னென்னா ஒரு மாதிரி இதுவாக ஃப்ளீட்டிங் அட்டென்ஷன்லேயே போயிட்டுருக்கு. வேகமாக ஓடுறான், தள்ளி விடுறாங்க, ஒவ்வொரு பக்கமாக ஓடுறான். அப்போ தனக்குன்னு ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அர்த்தமாக தெரியுது. ஆனால் இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 99% தனக்கு என்ன வேணும்னு தெரியாது. அதான் நிஜம், அதான் நியாயமும் கூட. எல்லாரும் டெண்டுல்கர், எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். இந்த 14, 15, 16, சில பேர் 20, 25 கூட தெரியாது தனக்கு என்ன வேணும்னு. பல பேருக்கு வாழ்ந்து முடிக்கிறப்ப கூட தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை நாளைக்குன்னு. ஆனால் அந்த 14 வயசில் நீ என்ன ஆகணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டால் என்ன தெரியும்? இன்றைக்கி சின்ன ஒரு உதாரணம், சயின்ஸை நம்ம வந்து காலம் பூரா சொல்லி கொடுத்துட்டோம். அக்கௌண்டன்சிங்கிறது ஒன்று 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தெரியாது. அப்போ அவங்க எதை வச்சு என்னென்ன குரூப் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க, என்னென்ன மாதிரி பாடம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க கேட்குற விஷயங்கள் பூரா மார்க் எதில் நிறையா வரும், சம்பளம் எதில் நிறையா வரும், இவ்வளோ தான் தெரிஞ்ச விஷயங்கள். அவர்கிட்ட கொடுக்குற விஷயங்களும் இவ்வளவு தான். அப்போ அடிப்படை தகவல்கள் யாருக்குமே இல்லாமல் ஒரு பயத்தையும் சந்தேகத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இயல்பான கம்யூனிகேஷன் விட்டு போகுது. ஸோ திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாடத்தை மீறி பேசுவதற்கு விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு இந்த அவுட்புட் பேஸாக பார்க்காம நீங்கள் ப்ராசஸை பாருங்கள். உங்களால் வந்து எதுவுமே இப்போ இன்றைக்கி என்ன ஒரு சும்மா ஒரு குழந்தை உட்காந்துருக்கனாலே அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்ன ஒன்றுமே இல்லையா படிக்கிறதுக்கு அப்படிம்பாங்க. அடுத்த வேலை ஒரு குழந்தை சகஜமாக அப்படியே இயல்பாக உட்காந்துருக்குன்னு வைங்களேன், உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க பேரண்ட்ஸு. இது எப்படின்னா, இது மேஸ்திரி மென்டாலிட்டின்னு நான் அடிக்கடி ஒரு இதில் வந்து ஆஃபீஸில் ஒருத்தர் சும்மா டேபிளில் உட்காந்து யோசிக்கிறாருன்னு வைங்களேன், பயங்கர கோவம் வந்துடும் மேலே இருக்கவனுக்கு. இன்னும் அவனுக்கு வேலையே இல்லையா, சும்மா உட்காந்துட்ருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு, ஏன்னா சம்பளம் வாங்கினா அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு பையன் அப்படி உட்காந்து இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தான்னு வைங்களேன், உடனே அம்மா அப்பா ஐயோ சும்மா உட்காந்துருக்கான், உடனே என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் வருது, எக்ஸாம் வருது, எல்லா பயத்தையும் போட்டு அவன் வந்து சிந்திக்கிறதே தப்பு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிடுறோம். கடைசியில் அவன் என்ன பண்ணான்னா பொய் சொல்ல தெரிஞ்சுக்கிறான், ஏமாற்ற தெரிஞ்சுக்கிறான், தப்பிச்சோட தெரிஞ்சுக்கிறான். இதைத்தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையை நேரடியாக நின்று பார்க்கக்கூடிய தைரியத்தை நம்ம சொல்லித்தரல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுதான், இந்த மாதிரி விஷயங்களில் போகிறதுக்கு தான் நான் வந்து ஆசைப்படுறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்படி பேசக்கூடிய ஒரு உரையாடல் உங்கள் வீட்டில் நடக்க முடிஞ்சால் அங்கே தான் பேச்சு ஆரம்பமாகும். அவனுடைய ப்ராப்ளம்ஸ் அவன் பேசணும், அவனுடைய நண்பர்களுடைய விஷயங்களை வீட்டில் வந்து பேசணும். அவன் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் பார்க்கத்தகாத விஷயங்களை பார்த்து அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும், கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டால் அவங்ககிட்ட வந்து சொல்லணும். ஒரு நல்ல நண்பராக நீங்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை சரியாக நீங்கள் வழிபடுத்தலைன்னா வேறு எங்கேயோ தவறான வழிக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அப்போ அவன் இங்கே வந்து சொல்லட்டும். எப்போ தோணுது, இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியாகிடுச்சு,
ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு கோச்சிங்க்கு போகிறதுக்கு வர்றதுப்போ இருக்கிற கொஞ்ச நேரம் திருப்பி படினீங்கன்னா புக்கை திறந்தால் அவனுக்கு இதான் ஞாபகத்துக்கு வருது. எப்போ பேசுவான்? அவனை ஒரு டைம் டேபிள் வச்ச ரோபோவாக இல்லாமல் அவனோட இயல்பில் விட்டுட்டு அவனை கேள்வி கேட்குற சுதந்திரமும் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிற என்ன சொல்ல பொறுமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகள் கண்டிப்பாக அப்பா அம்மாக்கிடம் பேச வருவார்கள், மனதில் இருப்பதை சொல்ல தயாராவார்கள்.